கருத்த பழைய வெள்ளி கொலுசை வீட்டிலேயே எப்படி பாலிஷ் பண்ணி புதுசாக மாற்றலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க வெள்ளி கொலுசு, வெள்ளி விளக்கு, வெள்ளி பொருட்கள் எது இருந்தாலும் இந்த மெத்தடில் பாலிஷ் பண்ணலாம். இதுக்கு ஒரு 3 ப்ராசஸ் இருக்குது. முதல் ப்ராசஸ்க்கு ஒரு பாதி உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த கொலுசு மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி சூடானதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அதில் சீவி போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கொலுசை போட்டுக்கலாம். இதுவே விளக்கு வேறு பொருட்கள்னால் தண்ணியோட அளவை கூட்டிக்கோங்க, உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெண்டாவது ப்ராசஸ், ஒரு சின்ன பேக்கெட்டில் கெச்சப் எடுத்துக்கோங்க. கெச்சப் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு டூத் பவுடர் ஒரு ஸ்பூன், அதாவது கோல்கேட் டூத் பேஸ்ட் இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த சூடான தண்ணியில் இருக்க கொலுசு எடுத்துக்கணும். தண்ணி சூடாக இருக்கும்போது எடுத்து இது போல் அந்த பேஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக ப்ரஷ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது இதில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வந்து 70% க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம தேர்ட் ப்ராசஸ் பண்ணலாம். தேர்ட் ப்ராசஸ், இந்த கொலுசுக்கு நம்ம பாலிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு தேவை ஷாம்பு தாங்க. வீட்டில் இருக்க எந்த பிராண்ட் ஷாம்புனாலும் யூஸ் பண்ணி நல்லா இது வச்சு தேய்ச்சி எடுத்திங்கன்னா கொலுசை நம்ம புதுசில் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அது போல் பல இருக்கும். வெள்ளி பொருட்கள், வெள்ளி கொலுசு, வெள்ளி விளக்குன்னு எதனாலும் இந்த மெத்தடில் நீங்கள் வீட்டிலேயே பாலிஷ் பண்ணிக்கலாம். இந்த டே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள்.